ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃப்ரம் வேர்ல்டு கண்ட்ரி பம்ப்கின் ஃபாட் மாஸ்டர்னு சொல்லப்படுற சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 4 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் நாளில் தூங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடியல யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக ஒருத்தவங்க வேறு லெவலாக பண்ணிட்டானுங்க சம்பவம். உண்மையிலே கதை இதுக்கப்புறம் விறுவிறுன்னு போக போகிறதுனால பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்டில் பம்ப்கின் இமேஜ் போடுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சி இந்த பட்சத்தில் லைக் இமேஜ் போடுங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்குறது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்பதான் இந்த கதையை புரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்லைன் சீரிஸும் போட்டுருக்கோம். அதெல்லாம் போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி வாங்க நம்ம கதை கொடுக்கலாமா. இப்ப அந்த மாஸ்டரும் கத்த ஜெரேனாவும் இதுவானு பார்த்து ஷாக் ஆகுறான். இதுதான் ஸ்பெஷலி உருவாக்கப்பட்ட டார்கெட்டா நமக்கு இருக்கிற ஜெனோ கிராபிள். இந்த மாஸ்டர்ஸ் ஒரு சிலது தான் இருக்கும். அப்படியேப்பட்டதுல ஒன்னு இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு இவங்களை பார்த்துட்டு இருக்கும்போது அதுவும் இவங்களை பார்த்து பயங்கரமா கத்துது. ஹீரோவும் ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். இந்த மாஸ்டர் இந்த இடத்துல அழிக்க விடக்கூடாது தொட்டு ஜெரேனாவும் சொல்றது பார்த்துட்டு ஹீரோவும் இந்த இடத்துல வந்து எக்காரந்து கொண்டு ஓட முடியாது. ஓடணும்னு நினைச்சாலும் இது விடாது. அப்ப நான் இதுக்கு இதை அழிக்கணும். ஜெரேனா, உனக்கு எதனா பொசிஷன் தெரியுமா? இன்னைக்கு நான் தயாரா தான் சார் இருக்கேன். இப்ப எப்பவுமே ப்ரிப்பேர் தான் இருக்கா. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ இந்த மாஸ்டரை சமாளிச்சுட்டு இருக்கும் போது அந்த அடிப்பட்ட நிலைமையில இந்த போட்டுறக்கு நான் போயிட்டு உதவி பண்ணேன். ஜெரேனா, புரிஞ்சுதான் அப்படின்னு ஹீரோவும் கையை கொடுக்க அவன் பார்த்து ஸ்வாட் கேட்பதான் போல. ஆனா இவன் நினைச்சது என்னவோ இதெல்லாமே நானே பாத்துக்கிறேன், நீ அவங்க உள்ள போயிட்டு அவங்களை பார்த்து பண்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு போல. ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்ன நீ பண்ற மாதிரி பார்க்க. சரி ஓகே, நானே இந்த கிளம்பி போயிட்டு போடுறதுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க இதே இடத்துல சண்டை போடுங்க தனியா. டீ பைத்தியக்காரி, அதுக்கு நான் சொல்லடி, நீ என்னடி தப்பா வந்துட்டு போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்ப. அதுக்கப்புறம் அந்த மான்சர் ஹீரோவை கத்திக்கினே அட்டாக் பண்ண வர ஹீரோ அதை வந்து தப்பிக்கிறான். எனக்கு வேற ஆப்ஷனே அப்படின்னு ஹீரோவும் யோசிக்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டே இருக்கான். தன்னுடைய ஸ்வாட வச்சு தடுத்துட்டே இருந்தாலுமே ஒரு இடத்துல திரும்பி அடிக்கலாம் சொல்லிட்டு அதோடைய காலை வெட்டலான்னு பார்க்க. அட கடவுளுக்கு, என்ன இது, இதோட கால் இந்த அளவுக்கு ஸ்டீல் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் பார்க்க அவன் பார்த்த போட்ட வச்சுக்கின்னு உள்ள போறான். இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட மூஞ்சில அதை அட்டாக் பண்ண ஹீரோவும் விட்டு கொடுக்காம அந்த இருந்து ஏஞ்சிலாம் பார்க்கும்போது கையில பார்த்து அடிபட்டிருக்கு. எப்படியாச்சும் அதோட வீக் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா அதோட ஃபேஸ்ல தான் வீக் பாயிண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணலாம் பார்க்க. டக்குன்னு பார்த்தா அதுவும் ஃபயர் பவர் பயன்படுத்தி ஹீரோ மேல அட்டாக் பண்ண ஹீரோவை தப்பிச்சிடும் ஒரு வழியா. அட கடவுளே, பயங்கரமா சுடுது. என்ன இதுல இருந்து தப்பிக்க முடியாது வழியே இந்த அட்டாக்ல இருந்து அப்படின்னு ஹீரோ யோசிக்க. அதுக்கப்புறம் அதுக்கிட்ட போயிட்டு ஹீரோ கத்தியை நீட்டி அட்டாக் பண்ணலாம் பார்க்க. அது தப்பிச்சுது. அதுக்கப்புறம் திரும்பி ஹீரோவை வாழால அடிக்க. ஹீரோவை பயங்கரமான டஃப் கொடுத்து அதுக்கு டஃப் கொடுக்குறான். இருந்தாலும் அது வாழை அடிக்கிறதுல இதை பயன்படுத்தி ஹீரோவும் அந்த சோட பயன்படுத்தி வாழையை வெட்டி விட்டுறான். அதுவும் கதறின ஃபயர் பவர் பயன்படுத்தி ஹீரோ மேல அட்டாக் பண்ண திரும்பவும் ஹீரோவை தப்பிச்சுறான். எனக்கு தெரியுது கண்டிப்பா இது ரொம்பவும் கோவத்தில் இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் அந்த மான்சர் வந்து நம்ம ஹீரோவை அப்படியே பிடிச்சி காட்டுக்குள்ள அப்படியே தரத்தரன்னு இழுத்துக்கணும் போது அடுக்கடல இன்னும் எவ்வளவு நேரத்தை சமாளிக்கிறது ரொம்ப கடுப்பித்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ அது மேலே உக்காஞ்சிக்கிறான். அதுவும் டக்குன்னு அந்த இருந்து மேலே பறக்க ஆரம்பிக்க. ஹீரோவும் ஷாக் ஆகிறான். அடுக்கடவுளே, எங்கடா இது போகுது? அப்புறம் பார்த்தா ஹைட்டா பறக்குது. அதுக்கப்புறம் அது அந்த இருந்து பறந்து வந்து இந்த குகை கிட்ட வருது. அதுக்கப்புறம் கீழே தலையிறங்க. ஹீரோவும் திரும்பவும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். இந்த தடவை பார்த்தா அது தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்க மொத்த விஷயம் அப்படியே வல்கனவாக மாத்துது. அதாவது எரிமலை குழம்பு மாதிரி. இது இப்படியாப்பட்ட ஒரு கேப்பபிள் இது இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகிட்டு வந்து ஜம்ப் பண்ணிடுவான். இன்னொரு பக்கம் அந்த வல்கனம் எல்லாமே குகையை நோக்கி போக்கு. குகைக்குள்ள பார்த்தா அதுவும் பயங்கர வேகமா வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க 3 பேரும் அடடா வல்கனம் வந்துட்டு இருக்கு, வாங்க ஒரு ஹைட்டான பிளேஸுக்கு போயிடும்னு சொல்லிட்டு தப்பிக்கலான்னு பார்க்க. டக்குன்னு பார்த்தா இவங்களுக்கு மேல இருந்து ஏதோ ஒன்று விழுது. அதுவும் பார்த்தா வல்கனம். இந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. இது வல்கனவான்னு சொல்லிட்டு மேல பார்த்தா மொத்த இடமும் எரிமலை குழம்பாட்டு இவங்க மேல விழுறதுக்கு தயாரா இருக்கு. இவ்வளவு பார்த்து அப்படியே கதருவான். இந்த சவுண்ட் கேட்டு ஹீரோவும் பதட்டம் ஆயிடுவான். எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் இதை கட்டியை முடிக்கணும், இல்லைனா உள்ள இருக்கவங்க பாதிப்படைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த எரிமலை குழம்புலாம் கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி போறான். அது தாண்டி போயிட்டு அது அடித்தாலுமே ஹீரோவை தன்னுடைய ஃபயர் பாலால திரும்ப அட்டாக் பண்ணிருக்கேன். ஹீரோ அதுல இருந்து தப்பிக்கிறான். இருந்தாலுமே ஒரு கட்டத்துல ஹீரோவை விட்டு கொடுக்காம அது கிட்ட போயிட்டு அதோடைய கண்ணிலேயே குத்திடுறான் சோடை பயன்படுத்தி. அதுக்கப்புறம் தன்னுடைய காலை பயன்படுத்தி அந்த சோடையை உடச்சு விட்டு ஹீரோவும் அட்ட கடவுளியா சோடை வந்துச்சு அப்படின்னு ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் சுரேனாவும் டக்குன்னு மேல பறந்து வரான். அவளும் தன்னுடைய 2 கத்தியை பயன்படுத்தி அதுகிட்ட வந்து ஒரேடி அதை போட்டு தெளிறான். ரொம்பவும் நன்றி மாஸ்டர், எனக்காக இது இவ்வளவு நேரத்துக்கு தடுத்து வச்சதுக்கு. உண்மையிலே ஈஸியா தோக்கடிச்சிங்க. இல்ல அட கடவுளே, உங்க ஸ்வாட் உடஞ்சிச்சா, என்ன மன்னிச்சிருக்க, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சரி போட்டோ எப்படி இருக்கான், கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்து 3 பேரும் வெளியே வராங்க. பரவாயில்ல, அவங்க 3 பேரும் நல்லா இருக்கிறது சந்தோஷம் தான். கரெக்டான டைமிங்ல வந்தேன். ஆனா மாஸ்டர், இது எல்லாமே நம்மளுடைய பழைய நினைவுகளை தான் எனக்கு நினைவுபடுத்துது அப்படின்னு அவங்கள சொல்லி ஹீரோவும் ஆமா. அதுக்கப்புறம் கில்ட்டுல அந்த மாஸ்டர் அடிச்சது அடியாளமா அதோடைய காலை வெட்டி எடுத்துட்டு வந்து இப்ப கில்ட்டுல ஓப்படிக்க. என்னது மோசமான அந்த மாஸ்டரை நீங்க கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரு ஷாக்கா வராரு கில்ட் மாஸ்டரும். ஆமா, இத்தனை நமக்கான டார்கெட்டா இருந்தது இவங்க தோக்கடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வேலை நியூ ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்றது தான். பட் இருந்தாலுமே மிகப்பெரிய மாஸ்டரை கொண்டுட்டு வந்திருக்கீங்களே, இது எல்லாமே என்னுடைய மாஸ்டர் தான் பண்ணாரு. இப்போ வாஞ்சி புரியுது என்னுடைய மாஸ்டருடைய பலம். அவங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறதுக்கான காரணமே என்னுடைய மாஸ்டர் தான். அப்படியா? அப்படின்னா உங்களுடைய மாஸ்டருக்கு நான் ரொம்பவும் நன்றி சொல்லிக்கிறேன் பிராயல், ரொம்பவும் நன்றி. இதுக்கு நான் எப்படி ரீபே பண்ண போறேன்றது எனக்கு தெரியல. இல்ல பரவாயில்ல. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கண்டிப்பா பிளாங்க் ரேங்கா இருக்கிற நீ தான் அந்த இடத்துல தோக்கடிச்சிருப்பேன். ஆமா, நான் தோக்கடிச்சிருக்க முடியும். பட் இருந்தாலுமே என்னுடைய மாஸ்டர் அவர் கத்து கொடுத்த அந்த ஸ்கில் தான் அந்த இடத்துல அதை தோக்கடிக்க உதவுந்து. மாஸ்டர் காண்டினன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கூப்பிட. சொல்லுங்கப்பா. சரி, நீங்க அட்வென்ச்சரிங் பண்ண ஆசைப்படுறீங்களா? இல்லைங்க,
பாத்தீங்க அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கில்ட்ல இருந்து அட்வென்ச்சர்ஸ் நிறைய பேர் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கில்டு மாஸ்டர் ரொம்ப தப்பா சொன்னாரு. மாஸ்டர் ஏன்னா நீங்க ஆல்ரெடி நிறைய அட்வென்ச்சரிங் தான் உங்களுடைய வயசுல பண்ணிட்டீங்களே, நான் ஒரு அட்வென்ச்சரிங் பெருசா பண்ணதே இல்லை. இவன் என்னடா இவன் சொல்லிட்டு இருக்கான், இருந்தாலும் டூ மச்சா சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் என்னாச்சு, என்ன மன்னிச்சிருங்க. ஏன் ஏன்னா உங்களுடைய முக்கியமான அந்த சோட இந்த உடையதுக்கான காரணமே நான் தானே, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தான் சொல்லிட்டு உன்னுடைய தப்பு கிடையாது சொல்றேன், ரொம்பவும் கைண்டா நடந்துக்கிறேன். ஆனா இருந்தாலுமே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் தான், உங்களுக்கு ஏத்த அந்த ஸ்ட்ராங்கான சோட தான் அந்த இல்ல. உங்க கூட சேர்ந்து நான் திரும்பி வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானும் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா உன்னுடைய டிசிஷன்ஸ்னால தான் நான் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு இப்போ வந்திருக்கேன். இது எனக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளா இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு எனக்கு. அதனால இப்போ நான் ரொம்பவும் ஹாப்பியா இருக்கேன். அது காரணம் நீ தான் அப்படின்னு இவங்களை பார்த்து சொல்லி இவனும் அப்படியே வைக்க வரான். ஆனா இல்ல மாஸ்டர் அது ஒண்ணும் இல்ல. சரி ரொம்பவும் ஷை ஆகாத நீ, ஏன்னா ஒன்னும் குட்டி குழந்தை கிடையாது வைக்க போறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்தது எல்லாமே யோசிச்சு பார்க்குற ஃபிளாஷ்பேக்ல மாஸ்டர் உண்மையிலேயே உங்க கூட இருந்த அந்த பழைய நினைவுகள் எனக்கு ஞாபகம் வருது. அந்த நாட்கள் திரும்பவும் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எதனா சொன்னேன் ஒன்னும் இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இருந்து இப்போ குக்கரி கூட வந்துட்டு இருக்கான். குக்கரி ரொம்பவும் நன்றி, ஏன்னா எனக்கு ஒரு நல்ல பிளாக் மெத் இருக்கிற இடத்த நீ தான் காமிக்க போறேன். ஏன்னா என்னுடைய சோடம் இப்போ என்கிட்ட இல்ல, நான் புதுசா வாங்கி ஆகணும். கையில சோடம் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அப்புறம் படாதீங்க, ஒரு நல்ல ஆளாண்டு தான் நான் கூட்டு வரேன் உங்களை. ரொம்பவும் நன்றி. அதுக்கப்புறம் சிட்ரஸ் கூட வந்துட்டு இருக்கான். உண்மையிலே சொல்ல போனா ஆலிஷாவுக்கு பிஸியான ஒர்க் இருந்தாலும் நான் ஸ்வாண்ட் எடுக்கிறேன்னு ஒன்று என் கூட வந்துட்டான். மாஸ்டர் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான ஸ்வாடை நீங்க சாய்ஸ் பண்றதுனால அந்த ஒரு பிசினஸ்ல எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அதுல ஒரு கமாண்டரா இருந்து சரி பண்ணுவேன். ஏன்னா நீங்க எடுக்கிற ஸ்வாட் ரொம்ப முக்கியமானது. நேச்சுரலாவே நான் உங்க கூட வரதுனால கண்டிப்பா ஒருத்தான ஸ்வாடை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் ரெக்கமெண்டேஷன் பண்றேன். ஓகே. அது மட்டும் இல்லாம மிஸ் ஒரேனா கூட நீங்க நிறைய வேலை பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துல. கூடவே புக்கூரி உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிட்டு இருக்கான். நான் எந்த ஒரு விஷயத்துலயுமே இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணவே இல்லை. அது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த முறை நான் ஹெல்ப் பண்ணாம விட மாட்டேன் உங்களுக்கு. ஆமா நீ எதுனா சொன்ன ஒன்னும் இல்ல. சரி இருந்தாலும் என்ன மாதிரியான பிளாக் மெயில் ஷாப்பை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க புரியல. கவலைப்படாதீங்க, அவர் ரொம்பவும் நல்ல மனுஷன். கண்டிப்பா நம்ம கேட்கிற சோட சமாளம் செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்மித் இருக்கிற கடைக்கு வந்துட்டாங்க. வாங்க குக்கரி. இந்த வாய்ஸை கேட்கும் போது அப்படின்னு ஹீரோவும் பார்க்க அந்த பிளாக் ஸ்மித் பார்த்து ஹீரோவும் பால்டர் அடக்கடவுளே சேர்ந்து பிராயில் நீங்களா, ஏன்னா பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கீங்க. இது உன்னுடைய கடை தானா? சூப்பர், என்னுடைய சர்ப்ரைஸ் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு குக்கரியும் சொல்ல. மாஸ்டர் இவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே? தெரியும். இவன் பேர் வந்து பால்டர் கேப். இவனும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் தான். அப்போ பார்த்த ஃபிளாஷ்பேக்ல பால்டரும் ஹீரோ கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கடத்திட்டு இருக்கான். சின்ன பசங்க அந்த வயசுல கத்துனாலுமே இவன் பெரியவன் ஆயிட்டு அந்த வயசுல ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை கத்துக்கணுன்றதுக்காக வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம முக்கியமா இவன் பிளாக் ஸ்மித் ஆகணுன்றதுக்காக ஒரு ஸ்வாட் வேலையை கத்துட்டு இருக்கான். இவனும் என்னுடைய டோஜோல கலந்துக்கிட்டான். பட் இருந்தா இருக்கிறதுலேயே அவன் வந்து அந்த பெரிய வாள். அப்ப பார்த்தா இவன் கத்துறதுல பசங்களாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. ஹீரோவும் அதுக்கப்புறம் பால்டர் உன்னுடைய கனவே இந்த ஸ்மித் கடையை வைக்கிறது தானே, கங்க்ராச்சுலேஷன் எப்படி வச்சுட்டு ஒரு வழியா? ரொம்ப நன்றி மாஸ்டர். சரி உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு? குக்குரியும் இங்க பாருங்க, என்னுடைய இந்த சோடை வந்து நீங்க இன்னும் ஷார்ப்பாக்கி கொடுக்கணும் காமிங்க சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அது கொஞ்சமா மொக்கையா இருக்குது. அதை அவனும் ஷார்ப் பண்ணி கொடுக்கலாமா சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். குக்குரி இங்க பாருங்க, இதை நீங்க ஷார்ப் பண்றதை விட புதுசே ஒன்று வாங்கிடலாம். ஏன் என்ன சொல்றீங்க? இல்லைங்க, இந்த சோடை இன்னமும் ஷார்ப் ஆகுனா கண்டிப்பா அந்த பிளேடு வந்து ரொம்பவும் மெலிஸ் ஆயிட்டு உடஞ்சிரும். இது ரொம்பவும் ஷார்ப் முன்னாடியே கம்மியா தான் இருக்கு. அப்படியா? ஆமா, உண்மையிலேயே வந்து இவ சோடை வந்து பயன்படுத்தும் போதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் சண்டை போடுவோம். இதை பயன்படுத்தி அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா எனிமி அட்டாக் பண்ண மாட்டான் அப்படின்னு ஆலிஷியாவும் சொல்ல. அப்பனா குக்கரி எங்க பாரு, உனக்கு ஷார்ட் ஸ்வாட் வந்து செட் ஆகல. சின்ன ஸ்வாடுக்கு பதிலாக நீ வந்து பெருசா வாங்கினா நல்லா இருக்கும். ஏன் சொல்றீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி பயன்படுத்தி எப்படி இருந்துச்சு? லைட்டாவும் நல்லா தான் இருந்துச்சு, அதான் உனக்கு செட் ஆகல. இந்த ஷார்ட் ஸ்வாட் வந்து உனக்கு செட் ஆகுறது கிடையாது. உன்னுடைய வெப்பன் வேற மாதிரி இருக்கணும். அதனால பெரிய ஸ்வாட்டை நீ பயன்படுத்திக்கோ. என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் ஒரு நல்ல சோடை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்க. ஹீரோ அதை பார்த்துட்டு பரவாயில்ல இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு குக்கரியும் அதை பார்த்துட்டு என்ன ரொம்பவும் லைட்டா இல்ல வெயிட்டா இருக்கு, வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கமா என்ன குக்கரி? ஓகே நான் இதை வாங்கிக்கிறேன் சொல்ல. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ வாங்கிக்கிறேன் கிளம்பலாம் பார்க்க. சரி அவளுக்காக நம்ம வாங்கிட்டோம். இப்போ எனக்கு ஒன்று பர்ஃபெக்டா வந்து பார்க்கணும் சொல்றதுக்கு அப்புறம் ஹீரோவும் அந்த இதில் சுற்றி முற்றி பார்க்குற ஒரு நல்ல சோடை கிடைக்குமானு ஆனிஷாவும் செஞ்சு அவங்களுடைய ஸ்கில்லுக்கு நீங்க சொல்ற எந்த ஒரு சோடா இருந்தாலும் அதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்க உருவாக்கலாமே. ஏன் இருக்கிறது இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஏன்னா எந்த இடத்துல எதனா நல்ல சோடை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை வேணா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தா அந்த சுரேனாவோட வாய்ஸ் கேட்குது. என்ன மன்னிச்சிருங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பால்டர் எங்க இருக்கியா அப்படின்னு அவனும் வரேன். சுரேனா நீங்க என்ன பண்ற? மாஸ்டர் அப்புறம் மிஸ் சிட்ரஸ். ஆமா நீங்க என்ன பண்ற? எதுக்காக இங்க வந்த? ரொம்ப லேட்டா வந்துட்டு போல. நீங்க தான் மாஸ்டர் கூட ஜோடி போட்டு வந்திருக்கீங்களே, அப்ப என்னத்துக்கு இந்த மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்கறேன்? ஆமா நான் அவருடைய மாஸ்டர் ஸ்டூடெண்ட் முறையில ஒண்ணா வந்தோம் அவருக்கு சோட வாங்கிறதுக்காக. உனக்கு என்ன வாங்க? சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. சுரேனா நீ எதுக்காக இந்த வத்த என்ன கையில வச்சுட்டு இருக்க ஆக்சுவலி அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கிராபலோடைய அந்த மாஸ்டருடைய காலை எடுத்துன்னு வந்து வைக்கிறான். எங்க பாரு பால்டர், இதை போச்சு எனக்கு லாங் ஸ்வாட் ஒன்று செஞ்சு கொடு. இதோடைய காலில் இருக்கிற அந்த மெட்டீரியல்னால இதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் அந்த ஜெனோ கிராபலா. அடேங்கப்பா சூப்பர். இதுல செய்ய போற ஸ்வாட் வந்து கண்டிப்பா பயங்கரமா இருக்கும், சக்தி வாய்ந்ததா இருக்கும். எதுக்காக நீங்க இந்த லாங் ஸ்வாட் இதனால கேக்குறீங்க? என்னுடைய மாஸ்டருக்காக தான். ஹீரோ ஷாக் ஆகுறான். எனக்காகவானே மாஸ்டர்? அந்த இடத்துல நான் லேட்டா வந்ததுனால தான் உங்களுடைய ஸ்வாட் உடஞ்சதுனால எனக்கு அது மனசு தாங்க முடியல. அதனால தான் கில்ட் மாஸ்டர் கிட்ட இருந்து இதை ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கி வந்து இந்த இடத்துல இது மூலியமா ஸ்வாட் ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உங்களுடைய ஸ்வாட் கில்ல பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப சக்திசாலி, ஆனா இந்த இருக்கிற ஸ்வாட் எல்லாமே ரொம்ப வீக்கானது. அதனால தான் இந்த மாஸ்டர் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட இந்த மெட்டீரியல்னால உருவாக்கப்படுற அந்த ஸ்வாட் வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால தான் இதை எடுத்துன்னு வந்தேன். நீ சொல்றது சரினா ஆனா இருந்தாலும் இப்ப எனக்கு வேணாம். நான் இங்க இருக்கிறதுல ஒன்று வாங்கிக்கிறேன். சிட்ரஸும் என்ன சொன்ன? நீ எடுத்து வந்து இதை கொடுத்தியா? அப்ப நான் என்னத்துக்கு இங்க இருந்தேன்? உனக்கு நான் அந்த சப்ளை கொடுத்ததுனால நான் நீ எடுத்து வந்த, இதனால நானும் உதவி பண்ணி. சரி எனக்கு வேணாம் மாஸ்டர் ப்ளீஸ் இதை ஏத்துக்கோங்க. எனக்கு நிஜமாலே இது என்னுடைய ஃபால்ட் தான் அப்படின்னு ஹீரோ வந்து சண்டை போட்ட விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு சரி வேற வழி இல்ல. வால்டரும் மாஸ்டர் ப்ளீஸ் இதை ஏத்துக்கோங்க. ஏன்னா இதுல செய்ய போற அந்த ஸ்வாட் வந்து கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்டிப்பா இதை ஏத்துக்கணும், உங்களுக்கு இது அற்புதமான ஸ்வாட் கிடைக்கும், நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஹீரோ சரி ஓகேன்னு ஒத்துக்கேன்.
இன்னும் பக்கம் சிட்ரஸோ ஃபீல் பண்றான். அவருக்கு மட்டும் நன்றி சொல்றாருன்னு. பால்டரும் தக்காளி இதை வச்சு பயங்கரமான சோடா ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க, இப்பயே வேலை ஆரம்பிக்கிறேன். ஏய் அற்புதமான சோடாலாம் ரெடி பண்ணி கொடுக்காது, ஒரு ஆர்டினரியான சோடா ரெடி பண்ணி கொடுத்து போதும், கவலைப்படாதீங்க, எனக்கு அந்த அளவுக்கு பிளானிங் கிடையாது, பட் இருந்தாலுமே நான் ரெடி பண்ண போகிறது பர்ஃபெக்டா வரும். இது ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆச்சு ஆகும். ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுக்க, கண்டிப்பா நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறேன். சரி பிரச்சனை இல்லை. சரி இருக்கிற டைம்ல என்ன பண்றது? குக்கரி அதுக்கப்புறம் அவளை பார்த்து சிரிக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா குக்கரியும் ஹீரோ கிட்ட அந்த புதிய சோடா வாங்குறதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிறான். மாஸ்டர் இந்த சோடா பயன்படுத்தி எப்படி சண்டை போடுறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. எங்க கவனி குக்கரி, இந்த சோடா பயன்படுத்தி 2 விதமான ஃபியூச்சர்ஸ்ல உன்னால சண்டை போட முடியும். அதாவது ஒரு கட்ட டிஸ்டன்ஸ், அப்புறம் 2வது கட்ட டிஸ்டன்ஸ்ல அந்த 2 விதமான கைப்பிடிகள் இருக்குல்ல, அதுல வச்சு உன்னால ஈஸியா சண்டை போட முடியும். முன்ன நீ ஃபைட் பண்ணது எல்லாமே ஷார்ட்டான ஒரு ஸ்வாடை வச்சு தான், அது கிட்ட போயிட்டு நீ அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது லாங் ஸ்வாட், கண்டிப்பா நீ தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணலாம். எனிமே கிட்ட ரொம்ப கிட்ட போகணும்னு கூட அவசியம் இல்லை. முதல்ல இந்த மாதிரி அதை வீச பாரு, கரெக்டா இந்த இடத்துல பிடிச்சி வீசு. அவளும் அதை வீசிட்டு தடுமாறான் உடம்பே. இங்க பாரு, உன்னுடைய ஆமை பிடிச்சி அதை வீசாத, அப்படி காத்தோடைய ஃப்ளோல அதை அப்படி வீச பாரு, கை முனைகளை மட்டும் பயன்படுது. அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் கொஞ்சமா அதை சரியா பண்ண ஹீரோவும் இவ பண்ற ட்ரைனிங் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு டோஜோ தான் பழைய ஞாபகம் வருது, இவளுக்கு நான் கற்றுக் கொடுத்தது எல்லாமே. அதுக்கப்புறம் ஹீரோவோ தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அன்னைக்கான பொழுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கான குடிச்சதுக்கான காசை எடுத்துன்னு போயிட்டு அந்த டேபிளில் வச்சுட்டு அவனும் வந்து இந்த கிளம்ப. உண்மையில நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என் மேலே இந்த அளவுக்கு அக்கறையா இருக்காங்க. கொக்கோரி ஆல்வேஸ் டேலண்டடான பொண்ணு தான், இன்னும் அதிகப்படி அவ கற்றுக்கணும், பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஹீரோவும் பார்த்துக்கிட்டே போகும்போது அந்த இடத்துல ஓடிஸ் போட்டு ஒருத்தவங்களும் அந்த இடத்துல ஹீரோவை கிராஸ் பண்ணி பார்க்க ஹீரோவும் போதையில அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த டைம் அவங்களும் ஹீரோவோட பாஸ் அடிக்கலான்னு பார்க்க, எங்க பாரு தப்பான வேலையை பண்ணாத, யார் நீ உன் முகத்தை காமி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் என்ன விடு, சின்ன பொண்ணா இருக்காளே, இதுவும் பண்ணாத, திருடுறது எவ்வளவு தப்பான விஷயம் தெரியுமா குழந்தை, இந்த வயசுல இந்த மாதிரியான வேலை பாக்குறேன், ரொம்ப தப்பு தெரியுமா, உனக்குன்னு பேரண்ட்ஸ் யாரும் கிடையாதா, எங்க போயிட்டாங்க அவங்க அப்படின்னு ஹீரோவும் கையை பிடிச்சி கேட்டுட்டே இருக்கும்போது அவன் திடீர்னு எதிர்பார்க்கறது வகையில் ஃபயர் பால் பயன்படுத்தி அட்டாக் பண்ண, அந்த பயங்கரமான அட்டாக் பண்ணிட்டு அவன் இந்த தப்பிச்சு போயிடான். ஹீரோ ஒன்ன பக்கம் அவளை பார்த்து ஷாக் ஆகிறான், இது ஃபயர் மேஜிக்கா. அதுக்கப்புறம் அவளும் அந்த இடத்துல இருந்து இவங்களுடைய கேங் இருக்கிற இடத்துக்கு வரான், அந்த பணத்தை எடுத்துக்கினேன், எனக்கு இவ்வளவு என்னால் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த காசை ஒப்படைக்க, ஏய் என்னது இவ்வளவுதானா, நீ இன்னைக்கு அந்த அளவுக்கு வேலை பார்க்கல போலியே, இன்னமும் நீ நிறைய விஷயத்தை கத்துக்கணும், நிறைய சம்பாரிச்சு எங்களுக்கு கொடுக்கணும், என்ன நான் சொல்றது சரிதானே மியோவி அப்படின்னு அந்த இடத்த ஓடிக்க. பாஸ் மாதிரி ஒருத்தனும் பார்த்து இவளை பார்த்து சிரிக்கேன். அவளும் தன்னுடைய முகத்தை அப்படியே திரும்பிக்கிறான். அப்ப திடீர்னு ஒரு விஷயத்தை அவ்வளவு நோட்டீஸ் பண்றான். என்னடான்னு பார்த்தா அவ கழுத்துல இருந்து அந்த செயின் ஒன்று காணும். அப்புறம் பார்த்தா ஹீரோ அதை கையில எடுத்து வச்சுக்கிறான். கண்டிப்பா என்னால உறுதியா சொல்ல முடியும், கண்டிப்பா மோசமான ஒருத்தர் கையில தான் அந்த மேஜிக் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லாதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருங்க சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல்லுக்கு நாலேஜ் வச்சுக்கோங்க, அப்போ நான் ஒரு அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுவோம். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும் முடிஞ்சு சொல்லி அரசு பண்ண பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்சி மதிப்பு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் லைக்கும் போட்டுருங்க. கண்டிப்பா அடுத்த எபிசோட ஆரம்பமா இருக்க போது முடிஞ்சலுக்கு கண்டிப்பா பொறுமையா பாருங்க. சேனலுக்கு உங்களால் முடிச்ச சப்போர்ட்டையும் கொடுங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.